வரலாற்றிலே 7வது வருடமாக 8 திக்கும் தமிழ் பரப்பி ஐக்கிய ராஜ்யத்தில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட வியத்தகு அட்டகாசமான காதுக்கினிய பல நிகழ்ச்சிகளோடு வானொலி வரலாற்றிலே தடம் பதித்து இதமாக உங்கள் இல்லங்கள் தோறும் நாடி வரும் SRS தமிழ் வானொலிக்கும், வானொலி உரிமையாளர் திரு ரவிஷானுக்கும், வானொலி தொகுப்பாளினி நிரா சுரேஷ் அவர்களுக்கும், ஏனைய தொகுப்பாளர்களுக்கும், SRS தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் இனிய அன்பு உறவுகளுக்கும், வர்ணப்படங்களை அளித்து வரும் ஜெர்மன் தர்ஷினி அவர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கவிதையும் கான நிகழ்வை தொகுத்து வழங்க வாய்ப்பளித்த திரு ரவிஷானுக்கு நன்றி. இன்றைய இந்த கவிதையும் கான நிகழ்வினை எழுதி வழங்கியுள்ளார் ஐக்கிய ராஜ்யம் கட்டபிரியில் இருந்து திருமதி ராகினி மோகன் அவர்கள். அவருக்கு SRS வானொலி அன்பின் ஆரம்பம் சார்பாக நன்றியை தெரிவிப்பதுடன் ஒரு இனிய பாடலுக்குள் செல்வோம். வந்தாய் கோபாலனே, பூமுத்தம் தந்தவனே, வந்தாய் கோபாலனே, பூமுத்தம் தந்தவனே, ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கன்னியர் கண்களில் தன்முகம் கண்டவனே, பல விந்தைகள் செய்தவனே, போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூமுத்தம் தந்தவனே. மண்ணை தின்று வளர்ந்தாயே, துள்ளிக் கொண்டு திரிந்தாயே, மண்ணை தின்று வளர்ந்தாயே, துள்ளிக் கொண்டு திரிந்தாயே, சேலைகளை திருடி அன்று செய்த லீலை பல கோடி, பொன்னான காவியங்கள் போற்றி பாடும் காதல் மன்னா, வந்தாய் கோபாலனே, பூமுத்தம் தந்தவனே. போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே, பூமுத்தம் தந்தவனே. ராசலீலை புரிந்தவனே, ராஜவேலை தெரிந்தவனே, கீத எனும் சாரம் சொல்லி கீர்த்தியினை வளர்த்தாயே, கீத எனும் சாரம் சொல்லி கீர்த்தியினை வளர்த்தாயே.
வந்தாய் கோபாலனே பூமுத்தம் தந்தவனே வான் போலே வண்ணம் கொண்டு வந்தாய் கோபாலனே பூமுத்தம் தந்தவனே ஆஹா வெண்ணிலா முன்னிடும் கண்ணிய கண்களில் தன்முகம் கண்டவனே பல விந்தைகள் செய்தவனே ஆஹா வெண்ணிலா மின்னிடும் கண்ணியர் கண்களில் தன்முகம் கண்டவனே பல விந்தைகள் செய்தவனே. இன்றைய அருமையான கவிதையின் கானங்களுடன் கேட்டபரியிலிருந்து வருகிறார் திருமதி ராகினி மோகன். அவரது முதல் கவிதையாக வருவது மலர்கள் நனைந்தன பனியாலே என்ற தலைப்பினூடாக. பூக்கள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். அதிகாலை சூரியன் ஒளிபட்டு கண் சிமிட்டும் நேரம் பனிகள் பட்டு முகம் கழுகுகிறது. ஒவ்வொரு இதழ்களும் உன் பார்வையின் ஒளியில் மலர்கிறது. பூக்கள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? எல்லாருக்கும் பிடிக்கும். அதிகாலை சூரியன் ஒளிபட்டு கண் சிமிட்டும் நேரம் பனிகள் பட்டு முகம் கழுவுகிறது. ஒவ்வொரு இதழ்களும் உன் பார்வையின் ஒளியில் மலர்கிறது. என் வீட்டு மல்லிகை ரோஜாக்கள் சூரியகாந்தி, கனகாம்பரம், செவ்வந்தி, லில்லி, சாமந்தி, செம்பருத்தி இப்படி பலவிதம் உண்டு. உன் தெருவில் பூத்து குலுங்கும் பூக்களை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் நீ வீட்டில் இருப்பதை. உன் தெருவில் பூத்து குலுங்கும் பூக்களை வைத்தே தெரிந்து கொள்ளலாம் நீ வீட்டில் இருப்பதை. பூ மலரும் முன்னே மொட்டுக்கள் கைகூப்பி போல் இருப்பது குரு வணக்கம் சொல்ல. பூ மலரும் முன்னே மொட்டுக்கள் கைகூப்பினால் போல் இருப்பது குரு வணக்கம் சொல்ல. உன்னை வர்ணித்து பேசினால் காதில் பூ வைக்காதே என்கிறாய். உன் காதுகளே பூக்கள் தானே. உன்னை வர்ணித்து பேசினால் காதில் பூ வைக்காதே என்கிறாய். உன் காதுகளே பூக்கள் தானே. நீ பூக்களோடு பழனிமலை ஏறும்போது முருகன் ராஜ அலங்காரம் புரிகிறார். நீ பூக்களோடு மலை ஏறும்போது முருகன் ராஜ அலங்காரம் புரிகிறார். நீ இறங்கும்போது ஆண்டியாகி விடுகிறாய். நீ இறங்கும்போது ஆண்டியாகி விடுகிறார். நீ ரோஜாப்பூ சூடினால் ஒரு பூவுக்கு மட்டுமே வாழ்க்கை கிடைக்கும். மல்லிகைப்பூ சூடினால் 100 பூக்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீ ரோஜாப்பூ சூடினால் ஒரு பூவுக்கு மட்டுமே வாழ்க்கை கிடைக்கும். மல்லிகைப்பூ சூடினால் 100 பூக்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். நீ சிரித்தால் மல்லிகை, தொடர்ந்து சிரித்தால் அடுக்கு மல்லிகை. மலர்களின் மெல்லிய நறுமணம் உள்ளத்தில் பரவி நின்றபோது காதலர் தினம்தான் நினைவுக்கு. மெல்லிய நறுமணம் உள்ளத்தில் பரவி நின்றபோது காதலர் தினம்தான் நினைவுக்கு வரும் என்று கூறியிருக்கார். ரோஜாப்பூ சூடினால் ஒரு பூவுக்கு மட்டும் வாழ்க்கை கிடைக்கும் என்றும், மல்லிகையை சூடினால் 100 பூக்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும் என்றும் ராகினி மோகன் அவர்கள் கூறியிருக்கிறார். அழகான வரிகள். எனக்கும் இந்த வரிகள் பிடித்துள்ளது. இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் மலர்கள் நனைந்தன பனியாலே. இது வருகிறது பாடல். பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே. மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே. பொழுதும் விடிந்தது கதிராலே. பொழுதும் விடிந்தது கதிராலே. சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே. மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே.
சீவி முடித்தே நீராடி சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தே நீராடி கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொன்னது கண்ணாடி மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே இறைவன் முருகன் திருவீட்டில் என் இதயத்தினால் ஒரு விளக்கேற்றி உயிரினும் காதல் நெய்யூற்றி உயிரினும் காதல் நெய்யூற்றி உன்னோடிருப்பேன் மலரடி போற்றி மலர்கள் நனைந்தன பனியாலே என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே பொழுதும் விடிந்தது கதிராலே சுகம் பொங்கி எழுந்தது நினைவாலே. ஐக்கிய ராஜ்யத்தில் கேட்டபரி பகுதியிலிருந்து திருமதி ராகினி மோகன் அவர்களின் இரண்டாவது கவிதை இதோ. நான் வானவில்லையே என்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். நிறங்கள் 7, சப்தம் 7, உலகம் முழுவதும் ஒற்றுமை சொல்லும் வானவில். நிறங்கள் 7, சத்தங்கள் 7, உலகம் முழுவதும் ஒற்றுமை சொல்லும் வானவில். செம்மண்ணில் சிரித்தால் சூரியன், நீலத்தில் நனைந்தது மனம். ஒவ்வொரு நிறமும் சொன்னது அதன் அழகை, ஒவ்வொரு நிறமும் சொன்னது அதன் அழகை. மேகங்கள் கலைந்தாலும் மேலே 7 நிற தாலாட்டில் மனதை நெகிழ வைத்தது பட்டாம்பூச்சிக்கு சின்ன சின்ன ஆசை. 7 நிறத்தில் தாலாட்டில் மனதை நெகிழ வைத்து பட்டாம்பூச்சிக்கு சின்ன சின்ன ஆசை வானவில்லை மொய்ப்பதற்கு. அந்தி வானத்தில் மழை துளிகள் மண்ணில் விழுவதை நிறுத்தியதும் கண்களை பறிக்கும் அணிவகுப்பு வானவில். அந்தி வானத்தில் மழைத்துளிகள் மண்ணில் விழுவதை நிறுத்தியதும் கண்களை பறிக்கும் அணிவகுப்பு வானவில். வானவில்லை மொய்ப்பதற்கு கூட பட்டாம்பூச்சிக்கு சின்ன ஆசை என்று ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி ராகினி மோகன் தனது இரண்டாவது கவிதையில் குறிப்பிட்டுள்ளார். அதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேர்த்தேன். இதோ வருகிறது. ஜன்னலால் வீச சொல்லியா கேட்டேன், இனி நிலவை பார்க்கவே மாட்டேன். ஓ
கெஞ்சுது நெஞ்சது கொஞ்சம் நில்லம்மா. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேட்டேன். ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலா வீச சொல்லியா கேட்டேன். இனி நிலவை பார்க்கவே மாட்டேன். சூடு கண்டு உனை நானும் கண்டு விடுவேன். காதலான மழை சார தூவி விட மார்பில் ஒதுங்கி விடுவேன். பொய்மானை தேடிச் சென்றது ராமனின் கண்ணம்மா, மைமானை தேடச் சொன்னது மாறனின் நெஞ்சம்மா. விழி கண்டவள் கண்டிட கெஞ்சுது நெஞ்சது கொஞ்சம் நில்லம்மா. நான் வானவில்லையே பார்த்தேன், அதை காணவில்லையே வேட்டேன். ஒரு கோடி மின்னலை பார்வை ஜன்னலா வீச சொல்லியா கேட்டேன். இனி நிலவை பார்க்கவே மாட்டேன். ஓஹோ திருமதி ராகினி மோகன் அவர்களின் 3வது கவிதை மலருக்கு தென்றல் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. காதல் ஒன்றும் கவிதை இல்லை திருத்தி எழுதுவதற்கும் மறப்பதற்கும். காதல் ஒன்றும் கவிதை இல்லை திருத்தி எழுதுவதற்கும் மறப்பதற்கும். காதல் என்ன வகுப்பறையா நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கொள்ள? காதல் என்ன வகுப்பறையா நேரத்துக்கு நேரம் மாற்றிக்கொள்ள? அது மனசு. நீ விலகிய போது வழியுது விழிகளில் கண்ணீர், மனதை வேதனையாக்கி சென்று விட்டாய். நீ விலகிய போது வழியுது விழிகளில் கண்ணீர், மனதை வேதனையாக்கி சென்று விட்டாய். புரையேறினாலும் விக்களெடுத்தாலும் நீ நிறைக்கிறாயே என்றுதான் நினைத்தேன். புரையேறினாலும் விக்களெடுத்தாலும் நீ நிறைக்கின்றாய் என்று நான் நினைத்தேன். ஆனால் நீ எப்படி மறந்தாயோ தெரியவில்லை. தெரியவில்லை. உன் வீட்டிலிருந்து என் வீட்டை கடக்கும் வரை உன் கைக்குட்டையில் மூக்கை அடைத்தபடி செல்கிறாய். உன் வீட்டிலிருந்து என் வீட்டை கடக்கும் வரை உன் கைக்குட்டையில் மூக்கை அடைத்தபடியே செல்கின்றாய். என்னை நேசிக்கத்தான் மறந்தாய். சுவாசிக்கக்கூடவா? என்னை நேசிக்கத்தான் மறந்தாய். சுவாசிக்கக்கூடவா? பார்வையில் பருத்து சென்ற அவளிடம் என்னை கேட்டேன். இதோ வருகிறேன் என்று சென்றவள் இதுவரை கனவில் கூட வரவில்லை. உன் நினைவுகள் மனம் மட்டும் இன்னும் என் உள்ளத்தில் தங்கியது. உன் நினைவுகள் மனம் மட்டும் இன்னும் என் உள்ளத்தில் தங்கியது. மலரல்ல. மனமே கூர்மையான முள் போல தினமும் குத்திக்கொண்டே இருக்கும். மனமே கூர்மையான முள் போல தினமும் குத்திக்கொண்டே இருக்கும். காதல் போனாலும் காயம் மட்டும் போகாது. மலருக்கு தென்றல் பகை போல. காதல் போனாலும் காயம் மட்டும் போகாது. மலருக்கு தென்றல் பகை போல. இதற்காக காதல் கவிதை இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ராகினி. உண்மைதான்.
நேசித்தவர் ஏன் மறந்தார்? கனவில் கூட வரவில்லை. ஆனால் நினைவுகள் மட்டும் உள்ளத்தில் தங்கியது என்றும் கவலையாக சொல்லியிருக்கிறார். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் மலருக்கு தென்றல் பகையானால். இதோ வருகிறது பாடல். மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் அது நடந்திட வேறே வழியேது. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணையுண்டு. கண்ணுக்கு
ராகினி மோகன் அவர்களின் 4வது கவிதையாக அன்பு மனம் கனிந்த பின்பு என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. காற்று வந்தால் குளிராகும், சூரியன் வந்தால் வெப்பமாகும். காற்று வந்தால் குளிராகும், சூரியன் வந்தால் வெப்பமாகும். ஆனால் நீ வந்தால் என் இதயம் அன்பு கனிந்து காதலாக மலர்கிறது. ஆனால் நீ வந்தால் என் இதயம் அன்பு கனிந்து காதலாக மலர்கிறது. உன் பெயர் சொன்னாலே இதய நாளம் கூடும். அன்பு என்றாலே அது நீ கவிதை, அன்பு என்றாலே அது நீ கவிதை என்றால் தொடுகிறது. கவிதைகளை படித்துவிட்டு வாழ்த்துக்கள் சொன்னால் அலைபேசியில் இப்படியும் கூட அன்பு கிடைத்து விடுகின்றது. கவிதைகள் படித்துவிட்டு வாழ்த்துக்கள் சொன்னால் அலைபேசியில் இப்படியும் கூட அன்பு கிடைத்து விடுகிறது. உன் பெயரை சத்தமில்லாமல் உச்சரிக்கும்போது அது ஜெபமாகி என்னை அமைதிப்படுத்தியது. உன் பெயரை சத்தமில்லாமல் உச்சரிக்கும்போது அது ஜெபமாகி என்னை அமைதிப்படுத்தியது. எனக்கு அனுப்பிய அன்பான குறுஞ்செய்திதான் கல்லூரிக்கு தலைப்புச் செய்தியாகியது. எனக்கு அனுப்பிய அன்பான குறுஞ்செய்திதான் கல்லூரிக்கு தலைப்புச் செய்தியாகியது. நீ அன்பில் முத்தமிடும்போது இரட்டை பேனா கொண்டு ஒற்றை கவிதை எழுதி விடுகிறாய். நீ அன்பில் முத்தமிடும்போது இரட்டை பேனா கொண்டு ஒற்றை கவிதை எழுதி விடுகிறாய் என்று கூறியிருக்கிறார். மோகனை பற்றி தான் இந்த கவிதையை கூறியுள்ளார் போல தோன்றுகிறது. அவரின் பெயரை சொன்னால் இதய நாளம் கூடுகிறது என்றும், மோகன் தொலைவில் இருந்தாலும் ஒளி ராகினியை தொடுகிறதென்றும் அருமையான கவிதை வசனங்கள். இதற்காக அவர் தெரிவு செய்த பாடல் அன்பு மனம் கனிந்த பின்பே அச்சம் தேவையா. இதோ வருகிறது பாடல். அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா. அன்பு மனம் கனிந்த பின்னே அச்சம் தேவையா, அன்னமே நீ இன்னும் அறியாத பாவையா. புறவானது மனதில், மணமானது நினைவில், இதை மாற்றுவதார் மானே வையக மீதில். புறவானது மனதில், மணமானது நினைவில், இதை மாற்றுவதார் மானே வையக மீதில். அஞ்சுவதில் அஞ்சி நின்றால் அச்சமாகுமா, அன்பு மனம் கனிந்ததும் புரியாமல் போகுமா. காதலுக்கே உலகம் என்று கனவு கண்டேனே, நான் கனவில் கண்ட காட்சியெல்லாம் கண்ணில் கண்டேனே. காதலுக்கே உலகம் என்று கனவு கண்டேனே, நான் கனவில் கண்ட காட்சியெல்லாம் கண்ணில் கண்டேனே. இது காவிய கனவு இல்லை காரிய கனவு, புது வாழ்வினிலே தோன்றும் மங்கள கனவு. இது காவிய கனவு இல்லை காரிய கனவு, புது வாழ்வினிலே தோன்றும் மங்கள கனவு. அன்பு மனம்
மனம் துணிந்து விட்டால் அச்சம் தோணுமா? ஆவலை வெளியிட வெகு நேரம் வேணுமா? இரு குரல் கலந்து விட்டால் இந்த கீதமே இன்னமுத வீணையும் அறியாத நாதமே. இரு குரல் கலந்து விட்டால் இந்த கீதமே. இதுவரை எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியூடாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இன்றைய அருமையான கவிதை கானங்களுடன் எஸ்ஆர்எஸ் வானொலிக்கு வழங்கிய திருமதி ராகினி மோகன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு எஸ்ஆர்எஸ் வானொலி சார்பாக இனி வரும் காலங்களில் உங்கள் கவிதையும் கானங்களை எஸ்ஆர்எஸ் வானொலிக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு எஸ்ஆர்எஸ் வானொலியின் அன்பு உறவுகள் சார்பாகவும் குழுமம் சார்பாகவும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவிப்பதுடன் அவரின் ஆக்கங்களினால் எஸ்ஆர்எஸ் வானொலியை சிறப்பிக்க வேண்டுமென்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இறைவனுக்கும் முதற்கண் நன்றி. எஸ்ஆர்எஸ் வானொலி உரிமையாளர் ரவிஷானுக்கும் இவ்வளவு நேரமாக கவிதையும் கானத்தை கேட்டு ரசித்து அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு காற்றலையில் ஒரு பாடலை தவளவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் வத்சலாதேவி சங்கர நாராயணன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருக்கா
பிடிச்சிருக்கு, பூங்காற்றும் பிடிச்சிருக்கு, பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கு, பனிக்காற்றும் பிடிச்சிருக்கு, சின்ன சின்ன நட்சத்திரம் பிடிச்சிருக்கு, சுற்றி வரும் மின்னினிகள் பிடிச்சிருக்கு. அடிக்கிளியே நீ சொல்லு, வெள்ளி நிலவே நீ சொல்லு. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கு, பூங்காற்றும் பிடிச்சிருக்கு, பௌர்ணமி வானம் பிடிச்சிருக்கு, பௌர்ணமியும் பிடிச்சிருக்கு.